ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெசிபி வீடியோ. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கான தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், வேர்க்கடலை, 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், புளி ஊற வச்சுருக்கோம். இது கூடவே தேங்காவும் சேர்த்துக்கணும். தேங்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பேன் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமும் சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் இஞ்சி அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒன்றும் பாதியமாக உடைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியை பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக உடைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க. நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. இது கூடவே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வச்சாச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டில் போட்டிருக்கோம் சாப்பிட்றதுக்காக. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கிரேவி மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.